இஎஸ்சிசி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த பகவத்கீதை பற்றியும் ஓப்பன்ஹைமரின் பார்வையில் பகவத்கீதை எப்படி இருந்தது பற்றின நிகழ்வினையும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இந்த வாரத்தில் ஐயா இடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். கடந்த வாரத்திலே நம்ம பகவத்கீதையினுடைய ஒரு முக்கியமான கரு அதை மற்றும் நாம் பார்த்தோம். ஆனால் பகவத்கீதைங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது நிறைய சொல்லணுன்னா நம்ம 100 எபிசோடு கிட்ட வரும். அதனுடைய முக்கியமான கருவை பற்றி நம்ம பார்த்தோம். அபிமன்யு எப்படி சக்கரவியூகத்தை உள்ளே போவதை மட்டும் கற்றுக்கொண்டான், ஏன் அவனுக்கு வெளியே வருவது தெரியவில்லை என்பதையும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம். இந்த வாரம் அதனுடைய போர் இப்போ ஆரம்பிக்க போகின்றது. குருட்சேத்திர போர் ஆரம்பிக்க போகின்றது. இப்போ போரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ போர் ஆரம்பிக்கும் முன்பாகத்தான் கிருஷ்ணரும் அர்ஜுனன் தேரை 2 படைகளுக்கு நடுவில் செலுத்த சொல்லி அங்கே நின்று தான் பகவத்கீதை உபதேசம் நடக்கின்றது. ஸோ அந்த விஸ்வரூப தரிசனம் எல்லாம் காண்பிக்கப்படுகின்றது. ஸோ அந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியும். நான் அத்தனை பேர் இருக்கனால எல்லாத்துக்கும் தெரியுங்கிறது கிடையாது. அவனுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி செய்கின்றார். ஸோ அதெல்லாம் முடிந்த பிறகு அர்ஜுனனும் போருக்கு தயாராகி விடுகின்றான். ஸோ இதற்கு முன்பாக யுதிஷ்டன் குதிரையிலிருந்து தேரிலிருந்து இறங்கி பீஷ்மரை நோக்கி செல்வதையும் நாம் பார்த்தோம். ஸோ அங்கே போய் ஆசீர்வாதம் வாங்குகிறான். ஸோ அங்கே ஆசீர்வாதம் வாங்கும் பொழுதே அவன் கேட்குறான், ஸோ நீங்கள் மிகப்பெரிய உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது, அதனால் உங்களை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு நாங்கள் உண்டான உத்தியை நீங்களே எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்குறோம். ஸோ இதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா ஒரு போர் நடக்குது, எதிரெதிரே நிற்கிற பொழுது அங்கே போய் எதிரிகிட்டே போய் உங்களை ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் எப்படின்னு கேட்குறோம். என்ன காரணம்னா, பீஷ்மர் கௌரவர்கள் பாண்டவர்கள் 2 பேருக்குமே பொதுவானவர். ஸோ அவங்க 2 பேர்த்துக்கு மேலேயும் பாசம் உடையவர். இருந்தாலும் அவர் பாண்டவர்களுக்கு நடந்த அநீதி அவர் மனதில் இருந்துகிட்டே இருக்குது. பாண்டவர்கள் தான் ஜெயிக்கணுங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்கின்றது. ஆனால் அப்போ அவர் எதுவும் சொல்கிறதில்லை, நான் என்னை ஜெயிப்பது எப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதில்லை. ஸோ அதேமாரி துரோணர்கிட்டையும் போய் கேட்குறோம், கிருபாச்சாரியார்ட்டையும் போய் கேட்குறோம். ஆனால் எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் போர் முதல் நாள் போர் ஆரம்பிக்கின்றது. ஸோ முதல் நாள் போரில் பீஷ்மர் தானே அந்த படைகளுக்கு மொத்த படைகளுக்குமான தளபதி. ஒன்று தனித்தனி படைகளுக்கு வேறு வேறு தளபதிகள் இருந்தாலும் கூட மொத்த படைகளுக்கு அவர் தான் தளபதி. ஸோ அவர் ஆக்ரோஷமாக போரிடுறார். அவரை எதிர்த்து அர்ஜுனன் தான் அவரை எதிர்த்து போரிடுறார். ஸோ அவர் மிக ஆக்ரோஷமாக நடக்கின்றது போர். அந்த பக்கம் துரோணருக்கும் திருஷ்டத்யும்னன் அவன் துரோணரை கொல்றதுக்காக தானே பிறந்திருக்கான். ஸோ அவருக்கும் துரோணருக்கும் அங்கே போர் நடக்கிறது. இங்கே துரியோதனுக்கும் பீமனுக்கும் போர் நடக்கின்றது. ஸோ அதுபோல் சகுனிக்கும் அந்த பக்கம் நகுலன் சகாதேவன் இவங்கெல்லாம் போர் பண்ணுறாங்க. யுதிஷ்டனும் சகுனி எதிர்த்து போரிடுறோம். ஸோ அந்த பக்கம் விராட மன்னனும் இந்த பக்கம் சல்லியனும் எதிர்த்து போரிடுறாங்க. ஸோ ஆனால் இந்த பீஷ்மரோட போர் யாருனாலையும் தாங்க முடியல. ஸோ மிக ஆக்ரோஷமாக போரிடுறாரு. ஸோ அவரை பார்க்கும் பொழுது அவர் எல்லா இடத்துலையும் பீஷ்மரே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஸோ யுதிஷ்டனுக்கு மனதில் ஒரு பயம் வருது. ஸோ அர்ஜுனனும் முடிந்த அளவுக்கு எல்லா விதமான முயற்சியும் எடுத்து போர் செய்கிறான். ஸோ இந்த மாதிரி நம்ம பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்களும் இந்த போரில் கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் சாத்தியகி, ஸோ இவங்களும் எல்லாமே துருபதன், பாஞ்சால நாட்டு துருபதன், ஸோ எல்லாருமே வேகமாக போரிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இப்படி வேகமாக நடந்து கொண்டிருக்கும்போது பலாயிரக்கணக்கான வீரர்கள் பாண்டவர்கள் பக்கம் இறந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே விராட மன்னனுடைய பசங்க இருக்காங்க இல்லையா. ஸோ உத்தரனை இந்த பக்கம் சல்லியன் கொண்டுறான். ஸோ போர் ஆக்ரோஷமாக நடக்கும்போது அந்த விராட மன்னனுடைய பையனை கொண்டுறான். ஸோ இப்படி ஆக்ரோஷமாக நடக்கும் பொழுது முதல் நாள் போரில் பார்க்கும் பொழுது எல்லாமே பாண்டவர்கள் பக்கம் தோல்வியாக தான் இருக்குது.
அப்புறம் சூரியன் மறையிற டைமில் வந்து அனைவரும் போரை நிறுத்திவிட்டு திரும்பி செல்கின்றார்கள். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யுதிஷ்டிரன் வந்து கேட்குறான், யாராவது வந்து கௌரவர்கள் படையிலேருந்து எங்கள் பக்கம் வந்து போரிடுவதற்கு யாராவது வருகின்றீர்களா அப்படின்னே கேட்குறான். ஸோ அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ கேட்கும் பொழுது யுயுத்சுன்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ யுயுத்சுங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவனும் திருதராஷ்டிரனுடைய மகன் தான். ஆனால் காந்தாரிக்கு பிறந்தவன் கிடையாது. ஸோ காந்தாரி கர்ப்பமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து திருதராஷ்டிரனுக்கும் அவங்க பணிப்பெண்ணாக இருக்கக்கூடியவர்களுக்கும் பிறக்க குழந்தை தான் வந்து யுயுத்சு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அவனும் வந்து துரியோதனனுக்கு சகோதரன் தான். ஸோ அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து பாண்டவர்கள் பக்கமே இருந்து போரிடுறேன், ஏன்னா இங்கே வந்து அநீதி நடக்கின்றது, அதனால் நான் வந்து பாண்டவர்கள் பக்கமே இருந்து போரிடுறேன், அந்த பக்கம் போயிடுறான். ஸோ இதுவும் அந்த காலத்தில் நடந்திருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த முதல் நாள் போர்லாம் முடிந்த பிறகு இரவு வந்து எல்லோரும் ஆலோசனை பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து இந்த பக்கம் வந்து கொண்டாடுறாங்க, கௌரவர்கள்லாம் வந்து நம்ம வந்து பெரிய வெற்றி அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கர கொண்டாட்டமாக இருக்கின்றது. ஸோ இந்த பக்கம் வந்து யுதிஷ்டிரன் வந்து ரொம்ப கவலையாகிறான். ஸோ அவன் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து பீஷ்மரை வந்து எங்களால் கொல்ல முடியாது, அதனால் நான் வந்து என்னுடைய தம்பிகளையெல்லாம் வந்து சாகிறத வந்து நான் வந்து விரும்பலை, அதனால் போர் இதோடு நிறுத்திட்டு நான் வந்து கானகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா யுதிஷ்டிரன் வந்து இப்படி வந்து எப்போவுமே வந்து அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை இழந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் வரும். இந்த ராஜசூய யாகம் நடத்தும் பொழுதும் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து என்ன சொல்லுவான், ஜராசந்தனையெல்லாம் நம்மளால் கொல்ல முடியாது, அவன்லாம் அத்தனை பேர்த்து நம்ம கொன்று நாம் எப்படி நடத்த முடியும். ஸோ இப்படி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த முழு மகாபாரதத்துலேயுமே பார்த்திங்கன்னா யுதிஷ்டிரன் எல்லா இடத்துலையுமே பயப்படுற மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கு இன்னொரு விதமாகவும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, யுதிஷ்டிரன் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொன்னால் தான் அவன் மற்ற வீரர்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஜெயிச்சு காமிக்கணும்னு கோபம் வரும், யுதிஷ்டிரனுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லை, அர்ஜுனன் பீமன் இவங்களுக்கெல்லாம் வந்து கோபம் வரும், அந்த கோபத்தை தூண்டுறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் பேசுகிறான் அப்படின்னு ஒரு விதமாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து பயப்படாத, அர்ஜுனன்லாம் வந்து மிகப்பெரிய வீரன், இந்த உலகத்திலே வந்து அவனுடைய காண்டீபத்தை தோக்கடிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க யாருமே கிடையாது, பீமனும் மிகப்பெரிய பலசாலி, அவனையெல்லாம் நீ நம்பணும், கண்டிப்பாக அவங்க வந்து ஜெயிப்பாங்க. ஆனால் இப்போ அர்ஜுனன் தனி ஆளாகவே வந்து விராட நாட்டு போரில் வந்து அவன் தானே ஜெயித்தான், எல்லாத்தையுமே துரோணர் பீஷ்மர் எல்லா கர்ணன் துரியோதனன் அத்தனை பற்றியுமே அவன் வந்து ஜெயித்தான், அதனால் நீ வந்து பயப்படாத அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த சாத்தியகி துருபதன் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, நம்ம அடுத்த நாள் வந்து நம்ம வந்து இன்னும் வேகமாக நம்ம போரிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அடுத்த நாள் வந்து ஸோ இங்கே வந்து நிறைய வியூகங்கள் அமைக்கப்படுகின்றது. ஸோ இந்த கழுகு மாதிரியான வியூகம், கொக்கு மாதிரியான வியூகம், ஸோ அந்த மாதிரி வியூகங்கள் மாற்றி மாற்றி இந்த பக்கம் இது பண்ணுறாங்க, அமைக்கிறாங்க, ரெண்டு பக்கமே அமைக்கின்றார்கள். ஸோ அது என்ன வியூகம்னா, இப்போ கருட வியூகம் அப்படின்னா அந்த பறவை மாதிரி இருக்கும், அந்த பறவையினுடைய ரெக்கை ரெண்டு பக்கத்துலேயும் யார் யார் நிற்பாங்க, தலைப்பகுதியில் யார் யார் நிற்பாங்க, ஸோ முக்கியமானவங்கள்லாம் பின்னாடி இருப்பாங்க, ஸோ முன்னாடி நின்று போர் செய்கிறவங்கெல்லாம் தலைப்பக்கத்தில் இருப்பாங்க, வீரர்கள்லாம் வந்து இந்த ரெக்கை பகுதியில் இருப்பாங்க. ஸோ அதில் மகாபாரதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்ம சோழர்கள் பாண்டியர்கள்லாம் போரிட்டாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க இந்த மாதிரியான வியூகத்தில் வந்து ரெக்கை பகுதியில் அவங்க தான் இருந்தாங்க, பாண்டியர்கள் சோழர்கள் தான் இருந்து போரிட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வருது. ஸோ இது வியாச பாரதத்தில் மிகப்பெரிய விளக்கமாக வருகின்றது. ஸோ ஒவ்வொரு வியூகங்களும் எப்படி அமைக்கப்படுகின்றது, கிரௌஞ்ச வியூகம்னா என்ன, கருட வியூகம்னா என்ன, சக்கர வியூகம்னா என்ன அப்படின்னு மிகப்பெரிய விளக்கமாக வருகின்றது. நம்ம வந்து அவ்வளோ விளக்கமாக இங்கே வந்து நம்ம சொல்கிறதில்ல, நம்ம வந்து முக்கியமான பகுதிகளை மட்டும் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அடுத்த நாள் வந்து இந்த பக்கம் வந்து பாண்டவர்கள் பக்கம் வந்து திருஷ்டத்யும்னன் தானே
தளபதி. ஸோ அவன்கிட்ட தான் வந்து யுதிஷ்டன் வந்து நீ தான் வந்து போரிடணும், துரோணரை வந்து நீ வெல்லணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து இவங்க வந்து கருட வியூகத்தை அமைக்கின்றார். கருட வியூகத்தை அமைத்து எல்லாம் வந்து போரிட வர்றாங்க. ஸோ அது வந்து பீஷ்மர் வந்து அது கொஞ்ச நேரத்துலேயே அந்த கருட வியூகத்திலும் சிதறடிச்சிடுறார். ஆனால் அவரை வந்து எதிர்த்து யாராலையும் முடியாது. ஸோ அப்படியும் இருக்கும் பொழுது அப்போ பீமனும் அர்ஜுனனும் மிக வேகமாக ஆக்ரோஷமாக போரிடுறாங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் வந்து கௌரவர்கள் பக்கம் வந்து ஒரு பின் தங்குறாங்க. ஸோ பின்னடைவு ஏற்படுகின்றது. ஸோ அந்த 2ஆம் நாள் போரில் பார்த்திங்கன்னா கௌரவர்கள் பக்கம் ஒரு பின்னடைவும் பாண்டவர்கள் கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரியும் வருது. ஸோ இந்த பக்கம் நிறைய பேர் சாகுறாங்க. அன்றைய போர் அதேமாரி முடிவடைகின்றது. ஸோ அப்போ அதே போல் இந்த கௌரவர் பக்கம் அப்போ இரவு வந்து எல்லோரும் ஆலோசனை பண்ணுறாங்க. இப்போ துரியோதனன் வந்து என்ன பண்ணுறான், வந்து பீஷ்மர்கிட்ட வந்து என்ன இப்படி நடக்கின்றது, பாண்டவர்கள் பக்கம் வந்து ஜெயிச்சிருவாங்களாட்டிருக்கு, நீங்கள் வந்து அவர்கள் மேல் இருக்கக்கூடிய பாசத்தினால நீங்கள் சரியாக போரிட மாட்டேங்கிறீங்க, அவங்கள கொல்லக்கூடாதுங்கிறனால நீங்கள் வந்து சரியாக போரிட மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறான். அப்போ பீஷ்மருக்கு கோபம் வருது. நான் வந்து வயதானவன் இருந்தாலும் கூட என்னுடைய எல்லா சக்தியும் பிரயோகித்து நான் மிக பிரம்மாண்டமாக போரிட்டு கொண்டிருக்கின்றேன், ஆனால் நீ வந்து இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வருது. இப்போ அடுத்த நாள் பாரு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கோவம் வருது. அப்போ துரோணர் எல்லாருமே வந்து துச்சாதனன் துரோணர் எல்லாருமே வந்து துரியோதனன் என்னன்னு சொல்கிறான், அவங்க வந்து பீஷ்மரை தான் குறி வைப்பாங்க, அதனால் பீஷ்மரை காப்பாற்றுறது நம்மளுடைய முக்கியமான வேலை. துச்சாதனன்னா நீ வந்து அதெல்லாம் பார்க்கணும், பீஷ்மரை தான் நீ வந்து காப்பாற்றுறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க, அர்ஜுனன் வந்து பீஷ்மரை வந்து போரிடுவான், அப்போ மற்றவங்கெல்லாம் காப்பாற்ற வருவாங்க, அவங்கள வந்து நீங்கள் மற்றவங்கெல்லாம் தடுக்கணும் திருஷ்டத்யும்னு. அப்போ அபிமன்யு சொல்கிறான், நான் வந்து இந்த முறை வந்து ஆக்ரோஷமாக நான் வந்து அவங்களையெல்லாம் தடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். 3ஆவது நாள் போரில் வந்து இப்படியெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ கடோத்கஜனையும் அங்கே வந்து கொண்டு வராங்க. கடோத்கஜன் வந்து மாய சக்தி உடையவர். நீ மாயாஜால போர் புரி, அப்போ தான் வந்து நாம் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து பீஷ்மர் வந்து அந்த கிரௌஞ்ச வியூகத்தை அமைக்கிறார். ஸோ அந்த கிரௌஞ்ச வியூகத்தை அமைச்சு மிக ஆக்ரோஷமாக போரிடுறார். ஸோ அப்போ அவரை வந்து தற்காப்பதற்காக துச்சாதனன் இவங்கெல்லாம் வந்து சல்லியன் இவங்கெல்லாம் வந்து அவர்களுக்கு துணையாக பீஷ்மருக்கு துணையாக நிற்கின்றார். ஸோ அந்த பக்கம் என்ன பண்ணுறான், இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது பீமன் என்ன பண்ணுறான், துரியோதனுடைய தம்பிகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தம்பிகளில் ஒரு 15 பேர்த்த கொண்டுறான். தம்பிகள்லாம் அந்த பக்கம் வேகமாக அழிச்சு அவன் வந்து கொண்டுறான். ஸோ இங்கே அபிமன்யு வந்து அர்ஜுனனுக்கு துணையாக துச்சாதனன் இவங்களையெல்லாம் தடுத்து போரிடும். ஸோ இப்படி மிகப்பெரிய போர் நடக்கின்றது. ஸோ அந்த நாளும் பார்த்திங்கன்னா பீஷ்மர்னால பாண்டவர்கள் பக்கம் நிறைய அழிவு இருந்தாலும் கூட இந்த பக்கம் துரியோதனுடைய சகோதரர்கள் நிறைய பேர் செத்துறாங்க. ஸோ அன்றைய போர் வந்து அந்த மாதிரி நடக்கின்றது. ஸோ இப்படி அன்று திரும்ப ஆலோசிக்கும் பொழுது துரியோதனன் ரொம்ப புலம்புறான். ஸோ வந்து என்னுடைய சகோதரியில் வந்து பீமன் வந்து கொண்டு போட்டான் அப்படின்லாம் பயங்கரமாக புலம்புறான். ஸோ இதுக்கு நம்ம வந்து பழி வாங்கணும், ஸோ இப்படியெல்லாம் நம்ம வந்து ஏதாவது செஞ்சு அவங்க பக்கத்தில் இருக்கிற வீரர்களெல்லாம் நம்ம கொல்லணும் அப்படின்லாம் வந்து சொல்கிறோம். ஸோ அடுத்து அதேமாரி இங்கே வந்து சஞ்சயன்ட்ட திருதராஷ்டிரன் கேட்டுக்கிட்டே இருக்கான், போர் நடக்கும் பொழுதெல்லாம் என்ன நடக்கின்றது, எப்படி நம்ம படையை ஜெயிச்சு கொண்டு இருக்கின்றதா அப்படின்லாம் கேட்குறான். சஞ்சயன் அப்போ சொல்கிறான், பாண்டவர்கள் பக்கம்தான் வந்து வெற்றி அதிகமாக இருக்கின்றது, இந்த பக்கம் வந்து நம்ம வந்து தோல்வி தான் போயிட்டுருக்குது அப்படிங்கும்போது திருதராஷ்டிரன் என்ன சொல்கிறான், பீஷ்மர் வந்து இவ்வளோ திறமையானவர் இருக்கார், அவர் யாராலையுமே வெல்ல முடியாது, ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம படை வந்து எப்படி தோக்குறது அப்படின்னு சொல்லும்போது சஞ்சயன் என்ன சொல்கிறான், நீங்கள் என்ன தான் வந்து பீஷ்மர் வந்து திறமையானவர் இருந்தாலும் அவர்கள் பக்கம் வந்து கிருஷ்ணர் இருந்து இந்த போர் நடத்துகிறார், கிருஷ்ணர் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நம்ம தான் வந்து தோற்போம், இது வந்து எழுதப்பட்டது, கிருஷ்ணரை யாராலும் வெல்ல முடியாது,
கண்டிப்பாக வந்து நாம் தான் தோற்போம் அப்படின்லாம் சொல்லும் பொழுது திருதராஷ்டிரன் ரொம்ப மனக்கவலையாகும். என்னடா இப்படி நடக்கின்றது என்று எல்லாம் கவலைப்படும். ஸோ இப்படி அடுத்த நாளும் இதேமாரி போர் நடக்குது. பீஷ்மர் திரும்ப திரும்ப ஆக்ரோஷமாக தான் பண்ணுறார். ஸோ ஆக்ரோஷமாக பண்ணி நிறைய அந்த படைகளுக்கு மிகப்பெரிய சேதத்தை எல்லாம் உண்டு பண்ணுறார். இருந்தாலும் கூட கௌரவர் பக்கம் இருக்கக்கூடிய துரியோதனின் தம்பிகளே நிறைய பேர் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஸோ இப்படி தொடர்ந்து வந்து நடக்கும் பொழுது அப்போ இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பீஷ்மரை போரிலிருந்து அகற்றாவிட்டால் நாம் வந்து ஜெயிக்க முடியாது. யுதிஷ்டன் சொல்கிறான், பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஜெயிக்க முடியாது. பீஷ்மரை எப்படி நம்ம வந்து போரிலிருந்து அகற்ற வேண்டும். ஸோ அதை அகற்றணும்னா தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆலோசனை பண்ணுறாங்க. இந்த பக்கம் என்ன ஆலோசனை நடக்குது, நம்ம வந்து யுதிஷ்டனை எப்படியாவது கைப்பற்றி அவனை வந்து கைது பண்ணிவிட வேண்டும். ஸோ கைது பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும், அப்போ நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு துரியோதனன் சொல்கிறான். ஸோ அப்போ ஒரு கர்ணன் மற்றவங்கெல்லாம் கேட்குறாங்க, நீ ஏன் கொல்லாமல் கைது பண்ணுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ துரியோதனன் சொல்கிறான், நம்ம யுதிஷ்டனை கொன்னுட்டோம்னா பாண்டவர்கள் மிக ஆக்ரோஷமாகி மிக கடுமையாக போரிட்டு நம்மளெல்லாம் கொண்டுருவாங்க கண்டிப்பாக. அதனால தான் நான் வந்து கைது பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம வந்து கொண்டுட்டோம்னா நம்மளை கண்டிப்பாக அவங்க வந்து கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பீஷ்மர்கிட்ட சொல்லி நாம் வந்து எப்படி வந்து யுதிஷ்டனை கைது பண்ணுறதுன்னு பார்க்கணும். அப்போ மற்ற அர்ஜுனன் இவர்களெல்லாம் வேறு பக்கம் நீங்கள் வந்து போகிற மாதிரி பண்ணணும். பண்ணோம்னா நம்ம யுதிஷ்டனை கைது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறாங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் போரில் அதுக்கு உண்டான திட்டங்கள்லாம் வகுத்து அதுக்கு மாதிரி வியூகங்கள்லாம் வகுத்து மிகப்பெரிய போர் நடக்கின்றது. யுதிஷ்டனை கைது பண்ணுறதுலேயே மும்மரமாக இருக்கான்றான். ஆனால் இங்கே கிருஷ்ணருக்கு தான் எல்லாமே தெரியுமே, அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு எல்லாமே தெரியும். அப்போ யுதிஷ்டனை காப்பாற்றுவதற்காக நகுலன், சகாதேவன், பீமன் இவர்களெல்லாம் வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் யுதிஷ்டனை விட்டு விலகி செல்லாதீங்க, நீங்கள் வந்து அவன் கூடவே இருந்து அவனை வந்து காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். சாத்தியகி எல்லாத்தையுமே துருபதனை எல்லாத்தையுமே அதுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ இவங்களும் என்னென்னமோ முயற்சி எடுக்கிறாங்க கைது பண்ணுறதுக்கு, ஆனால் முடிவதில்லை. ஸோ இங்கே பீஷ்மர் வழக்கம் போல் அர்ஜுனன் ஏற்று எல்லாம் போரிட்டுட்டே இருக்காங்க. அஸ்வத்தாமனும் யுதிஷ்டனை கைது பண்ண முயற்சி எடுத்தான். ஸோ எல்லாம் பண்ணாலுமே அங்கே ஒன்றும் நடக்கிறதில்ல. ஸோ இவங்க எல்லாத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு எல்லாமே இது பண்ணிடுறாங்க. பாண்டிய மன்னன், சோழ மன்னன் இவங்க எல்லாமே இறந்துடுறாங்க. ஸோ அதுவே இவங்களுக்கு துரியோதனன் பக்கத்தில் ஒரு வெற்றி மாரி ஆகிடுது. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அப்போ இவங்க வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, சிகண்டி இருக்கான் இல்லையா, சிகண்டி யார், பீஷ்மரை கொல்வதற்காகவே பிறந்தவன். ஸோ ஏன்னா வந்து நம்ம முற்பிறவியில் வந்து அம்பாவாக இருந்து சிவபெருமான்ட்டு எல்லாம் வந்து தவம் இருந்து பீஷ்மரை கொல்ல வேண்டும் தானே முயற்சி எடுத்து, அந்த பிறவியில் கொல்ல முடியாது, நீ அடுத்த பிறவியில் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெண்ணாக பிறந்து ஆணாக மாறியவன். ஸோ அந்த மாதிரி அவன் தான் இதுக்கு சரி வருவான் அப்படிங்கும்போது யுதிஷ்டன் என்ன சொல்கிறான், நம்ம பீஷ்மர்கிட்டே போய் மறுபடியும் கேட்போம், உங்களை வந்து நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவருடைய பாசறைக்கே போகிறாங்க. யுதிஷ்டன், கிருஷ்ணர், அர்ஜுனன் எல்லாரும் போய் போனோடனே அவர் பீஷ்மர் வந்து ஆச்சரியமாக பார்க்குறான். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன எதற்காக பார்க்க வர்றீங்க, இது வந்து ஒரு தவறான செயலுன்னு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, எங்களால் வந்து உங்களை ஜெயிக்க முடியாது, ஸோ நீங்கள் தான் அதுக்கான உபாயத்தை எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ பீஷ்மர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து எல்லாருக்கூடையும் எதிர்த்து போரிட்டு கொள்வேன். ஸோ நான் வந்து ஒரு நிராயுதபாணியாக இருக்கிறவனை வந்து அவனை வந்து நான் வந்து அவன்கிட்ட போரிட மாட்டேன், அல்லது என்னிடையும் பயந்துட்டு போகிறவன்ட்ட நான் போரிட மாட்டேன். அதே மாதிரி பெண்களிடம் நான் போரிட மாட்டேன், பெண்ணாக பிறந்து ஆணாக மாறியவன்ட்டி நான் போரிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் வந்து செகண்டியை வந்து முன்னிறுத்தி போரிட்டீங்கன்னா என்னை ஜெயிக்கலாம் அப்படின்னு அவரே சொல்லிடுறார். ஸோ அவரே சொல்கிற மாதிரி தான் வருது கதையில். அப்போது 10ஆம் நாள் போர் வருது. ஸோ 10ஆம் நாள் போர் வந்து இவங்க திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்க, சிகண்டியை வந்து பீஷ்மரோட போரிட அனுப்புகிறாங்க, அவனையே போரிட வைக்கிறாங்க. பீஷ்மரும் அதை தள்ளி
போயிட்டே இருக்கார். மற்றவங்களோட மட்டும் போரிடுறாரு, இவன்கிட்ட போரிடுறதே இல்லை. இப்போ அர்ஜுனன் வந்து சிகண்டியை கொண்டு வந்து முன்னாடி நிற்க வச்சுக்கிட்டு பீஷ்மரை கடுமையாக தாக்குறான். ஸோ அப்போ சிகண்டி வந்து வெளில விடுறான். ஸோ அப்போது அர்ஜுனனும் வெளில விடும் பொழுது ஸோ எல்லாம் போய் பீஷ்மருக்கு வந்து ஒரு ஒரு முடிவுக்கு வந்துடுறார். ஸோ இந்த போர் வந்து இப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஸோ அவருக்கும் வந்து ஒரு வெறுப்பாயிடுது. ஸோ நாம் இத்தனை பேர்த்த நம்ம வந்து கொண்டுட்ருக்கோம். ஸோ இவ்வளோ பேர் அழிவிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்படியே தொடரக்கூடாது. அவருக்கும் மனசில் என்ன தோணுதுன்னா, ஸோ நாம் வந்து போர்லேருந்து அகன்று விட்டால் ஒரு வேளை துரியோதனன் மனது மாறி சமாதானத்துக்கு வருவான், பாண்டவர்களோட சமாதானமாக போயிடுவான். அப்போ இத்தனை பேர் வந்து சாக வேண்டியதில்லை அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ நம்மளும் வந்து இந்த பூலோகத்தை விட்டு போகலாம். எல்லாமே வந்து நம்ம வந்து வாழ்க்கை பூரா போர்லேயே நிறைய பேர்த்த கொண்டுட்டோம் அப்படின்னு அவருக்கு வந்து வெறுப்பாயிடுது. வாழ்க்கையில் மேலே ஒரு விரக்தி. ஆனால் பீஷ்மரை பொறுத்த வரைக்கும் அவராக முடிவு பண்ணி செத்தால் தான் உண்டு. அப்படி வரம் வாங்கியிருக்காரு. அவங்க அப்பா வந்து அவருக்கு வரம் கொடுத்துரு, சந்தனு வந்து வரம் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ அந்த முடிவுக்கு வந்ததுனால தான் அவரே சொல்லிடுறார், நீங்கள் செகண்டியை வைத்து முன்னிறுத்தி போர் புரியுங்க. அப்போவுமே அவர் கடுமையாக போர் புரிகிறார். சொன்னாலும் கூட அன்னைக்குமே நிறைய பேர்த்த வந்து அவர் கொள்கிறார். இப்போ செகண்டியை முன்னிறுத்தி அர்ஜுனனை வந்து அம்பை விட சொல்கிறார். ஸோ இதற்கு முன்பாக இந்த 3ஆம் நாள் போர் நடக்கும் பொழுது அந்த ஒரு விஷயத்தையும் நான் இங்கே பகிர ஆசைப்படுகின்றேன். ஸோ 3ஆம் நாள் போர் நடக்கும் பொழுது அர்ஜுனன் வந்து பீஷ்மரை எதிர்த்து போரிடுவது வந்து கிருஷ்ணருக்கு வந்து அவன் முழு மனதோடு போரிடவில்லை, ஆக்ரோஷமாக போரிடவில்லை அப்படிங்கிற கோபம் இருக்குது. ஸோ நீ வந்து பீஷ்மர் மேலே போரிடுறதுக்கு நீ வந்து பயப்படுற. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், நானே போய் பீஷ்மரை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கோபம் வந்துடுது. கோபம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, சக்கராயத்தை எடுத்துக்கிறார். சக்கராயத்தை எடுத்துகிட்டு தேர்லேருந்து குதித்து பீஷ்மரை கொல்றதுக்காக போகிறார். இப்போ பீஷ்மரை என்ன சொல்கிறாரு, வா கிருஷ்ணா, உன் கையால் நான் வந்து சாகிறத நான் பெருமையாக நினைக்கிறேன். ஸோ உன் கையால் நான் சாகிறத பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அர்ஜுனன் ஓடி போய் கிருஷ்ணர் காலை பிடிச்சிக்கிட்டு, தயவுசெய்து செய்யாதீங்க, நீங்கள் வந்து போரில் வந்து சண்டை போட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் இப்போ சண்டை போட்டிங்கன்னா எல்லோரும் உங்களை தூற்றுவார்கள். ஸோ நான் வந்து இனிமேல் ஆக்ரோஷமாக போரிடுவேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆக்ரோஷமாக போரிடுறோம். இதே போல் 9ஆம் நாள் போரிலும் இதே போல் நடக்கின்றது. அப்போவும் இதேமாரி கிருஷ்ணர் வந்து நான் போய் அவரை கொல்றேன்ட்டு போகிறார். அப்போ மறுபடியும் அர்ஜுனன் வந்து ஆக்ரோஷமாக போரிடும். அப்புறம் தான் 10ஆம் நாள் போரில் தான் அர்ஜுனன் வந்து பீஷ்மரை நம்ம வந்து கொன்று தான் ஆகணும் அப்படின்னு முடிவுக்கு வந்து அந்த கீதா உபதேசமெல்லாம் அவனுக்கு தோணுது. ஸோ நம்ம வந்து கடமையை தான் செய்கிறோம், கடமையில் யாரையும் நம்ம வந்து பார்க்கக்கூடாது, ஸோ யார் மேலேயும் பற்று வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பை விடுறான். செகண்டையும் அம்பு விடுறான், அர்ஜுனனும் அம்பு விடுறான். அவர் வந்து அப்படியே நின்றுறார் பீஷ்மர். ஏன்னா செகண்டி வந்து பெண்ணுங்கிறனால நான் போரிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்புகள்லாம் உள்ள அவரை நெஞ்சை பிளந்துக்கிட்டு அந்த பக்கம் வந்து ஏகப்பட்ட அம்பு விழுந்து பிளந்துக்கிட்டு வருது. அப்படியே அவர் கீழே விழுகிறார். அதுவுமே சொல்கிறாங்க கிழக்கு நோக்கி விழுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே அம்பு படுக்கையில் போய் அப்படியே விழுந்த மாதிரி அப்படியே விழுந்துறாரு. ஸோ அப்போ எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஸோ பீஷ்மர் வீழ்ந்து விட்டார் அப்படின்னு சஞ்சயனும் வந்து திருதராஷ்டிரன்ட்ட சொல்கிறான், பீஷ்மர் வந்து வீழ்ந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறான். அங்கே வந்து சல்லியன் வந்து துரோணர்கிட்ட போய் இந்த மாதிரி பீஷ்மர் வந்து வீழ்ந்து விட்டார். இப்போ எல்லாருமே அங்கே வராங்க. ஸோ அங்கே வரும்போது எல்லோரும் சுற்றி பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க. அப்போ அவர் தலை வந்து இப்படி கீழே தொங்குன மாதிரி இருக்குது. அம்பு படுக்கையில் வந்து தலைக்கு மட்டும் மூட்டு இல்லை, ஆனால் உடம்பு ஃபுல்லாக அம்பு வந்து தாங்கி பிடிச்சிட்ருக்கு. தலை வந்து அந்த அம்பு படுக்கையில் கீழே தொங்குன மாதிரி இருக்கும் பொழுது அவர் கேட்குறார், எனக்கு வந்து ஒரு தலையணை வேண்டும், தலை தொங்காமல் இருக்கிறதுக்கு தலையணை வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது துரியோதனன் எதோ கொண்டு வரான். அப்போ இதெல்லாம் எனக்கு சரி வராது அப்படின்ட்டு அர்ஜுனனை கூப்பிட்டு என் அம்புனாலேயே ஒரு படுக்கையாட்ட உண்டாக்கு அப்படின்னு சொன்னேன். இது அர்ஜுனன் வந்து அம்பை விடுறான். அந்த அம்பை வந்து அப்படியே அவர் தலையை வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரி அந்த பூமியில் விடுறான். அது வந்து அவர் வந்து தூக்கி பிடிக்கும். ஸோ அப்போ
துரியோதனன் என்ன சொல்கிறான், சிகண்டி வந்து அநியாயமாக வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது பீஷ்மர் என்ன சொல்கிறாரு, சிகண்டியோடைய அம்புல என்னை துளைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது கிடையாது, இது அனைத்துமே வந்து அர்ஜுனனுடைய அம்புகள் தான், நான் வந்து இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தேவர்கள் எல்லாருமே, வானுலகத்தில் தேவர்கள் எல்லாருமே வந்து பீஷ்மருக்கு மலர்கள் போடுறாங்க. அப்போ வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஏன் வந்து தட்சிணாயம் உத்தராயணம்னு சொல்லுவாங்க, 2 விதமாக சொல்லுவாங்க. தட்சிணாயத்தில் ஏன் உயிரிழக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உயிரிழந்த கெட்டதுங்கிறாங்க. அப்போ பீஷ்மர் சொல்கிறாரு, நான் வந்து இன்னும் உயிரை இழக்கவில்லை, நான் வந்து உத்தராயணத்தில் தான் இறப்பேன், இந்த போர் முடியும் வரை நான் உயிரோடு தான் இருப்பேன், 18 நாள் போர் முடியும் வரை அம்பு படுக்கையிலே அப்படியே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போவும் வந்து அவர் துரியோதனன் சொல்கிறார், நீ இப்போவாவது வந்து சமாதானத்துக்கு போ, நீ கண்டிப்பாக தோக்க தான் போகிற, அது வேண்டாம், நீ பாண்டவர்களும் சமாதானம் செய்து அவர்களுக்கு உண்டான இதெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். அப்போவும் துரியோதனன் கேட்குறதில்ல. அவங்க வந்து நரநாராயணர்கள், இதுக்காக தான் வந்திருக்காங்க, அவங்கள யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறார். ஆனால் வந்து அவங்க கேட்குறதில்ல. அப்போ பீஷ்மர் வந்து எனக்கு தண்ணி தாகமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அப்போ துரியோதனன்லாம் போய் தண்ணி எடுக்க வரும்பொழுது, இல்லை எனக்கு வந்து இந்த தண்ணியெல்லாம் வேண்டாம், பூமியிலேருந்து கங்கை வந்து எனக்கு தண்ணியாக வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அர்ஜுனன் வந்து ஒரு போய் தேர்லேருந்து காண்டிபத்தை எடுத்துகிட்டு வந்து பூமியில் ஒரு வில்ல விடுறான். ஸோ அங்கேருந்து தண்ணி பீச்சிட்டு வந்து பீஷ்மர் வாயில் வந்து தண்ணி ஒழுகுது. ஸோ இப்போ துரியோதனன் என்ன சொல்கிறான், வைத்தியர்கள்லாம் வர சொல்லி இந்த அம்பையெல்லாம் பிடுங்கி அவருக்கு வைத்தியம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து பீஷ்மர் என்ன சொல்கிறாரு, அவர்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து நீ அனுப்பிடு, இனிமேல் எனக்கு வைத்தியம் செய்து நான் பிழைக்க முடியாது, என்னுடைய நான் வந்து பூலோகத்தை விட்டு செல்லும் நாள் வந்து விட்டது, ஸோ அதனால் நான் வந்து இப்படியே தான் இருப்பேன், இந்த போர் முடிந்த பிறகு நான் வந்து என்னுடைய உயிர் பிரிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எல்லாருமே ரொம்ப சோகமாக அங்கே இது பண்ணுறாங்க. அங்கே வந்து ஆனால் பீமன் வந்து பீஷ்மரை வீழ்த்தி விட்டோம்னு கொண்டாடுற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா அவரை வீழ்த்தினா தானே அவங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா அவன் தான் சபதம் போட்டிருக்கானே, துச்சாதனன் ரத்தத்தை எடுத்து திரௌபதி முடியலை பூசுவேன்னு சபதம் எடுத்திருக்காங்களே, அவன்லாம் கொண்டாடுற மாதிரி வருது. ஸோ இது மற்ற வேலை நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம வந்து பார்ப்போம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேள்வி. ஐயா, இப்போ வந்துட்டு யுதிஷ்டன் வந்துட்டு பீஷ்மர்கிட்டயே போய் கேட்குறாரு, உங்களை எப்படி வீழ்த்துவது அப்படின்ட்டு. அது போர் முறைப்படி சரியாங்க ஐயா? அதுதான் நான் ஏற்கனவே அதுதான் சொன்னேன். இது வந்து போரில் வந்து நம்ம கேட்குறவங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்குமா, இதெல்லாம் வந்து நடந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பீஷ்மர் வந்து 2 பேர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பொதுவானவர். ஸோ அவர் வந்து 2 பேருமே நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறார். அதுக்கு தான் அடிக்கடி சமாதான முயற்சிகள்லாம் எடுக்கிறார். ஸோ அப்போ வந்து அவருக்கு வந்து எல்லாம் முடிந்த பிறகு துரியோதனன் தவறு செய்கின்றான் அப்படிங்கிறதையும், அவர் அதர்ம வழியில் செல்கின்றான் அப்படிங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிறார். ஸோ அப்போ அவர் மனதிலையுமே வந்து பாண்டவர்கள் தான் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு அவர் மனதில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ அதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது யுதிஷ்டன் எப்போவுமே வந்து நேர்மை தானே போகக்கூடியவன், அவங்க வந்து பெரியவர்களை மதிக்கக்கூடியவன், அதனால் தைரியமாக வந்து கேட்குறான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த மொத்த மகாபாரதத்திலே பார்த்தீங்கன்னா யார் வந்து போர் விதிமுறைகளை பற்றி போர் செய்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌரவர்கள் பக்கம்தான் எல்லா விதிமுறைகளையும் பின்பற்றினார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இங்கே வந்து இந்த பக்கம் வந்து குறுக்கு வழிகளிலும் எல்லாமே முயற்சி எடுக்கிறாங்க. அது யார் காரண கருத்தான்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் எல்லா விதமான குறுக்கு வழிகளையும் சொல்லி கொடுக்கின்றார். அப்போ அவர் வந்து எதனால் இந்த குறுக்கு வழியை சொல்லி கொடுக்குறாங்கிறதையும் நம்ம வந்து மகாபாரத்திலே சொல்கிறாங்க. அதாவது அதர்மத்தை அழிப்பதற்கு எல்லா விதமான முறைகளையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு அங்கேயே ஒரு நியாயத்தையும் சொல்கிறாங்க. அது வந்து கிருஷ்ணர் தான் எல்லாமே செய்கிறாரு அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் ஏன் பீஷ்மரை மட்டும் அதிகமாக கோவப்பட்டு கொல்ல முயற்சி எடுத்தார்? அவர் அதிகமாக கோவப்பட்டார் அப்படிங்கிறது இல்லை, அவர் வந்து அர்ஜுனன் வந்து சரியாக போர் செய்ய மாட்டேங்கிறான், ஸோ பீஷ்மர் இருக்கும் வரை அந்த போர் முடியாது.
பீஷ்மர் வந்து யாராலும் ஜெயிக்க முடியாது. உலகத்திலேயே பீஷ்மரை ஜெயிக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. ஸோ அதனால் அவரை வந்து போர்லேருந்து அகற்றாமல் எதுவுமே நடக்காது. இப்போ அர்ஜுனன் வந்து மிக திறமையானவன். பீஷ்மரை அவனும் வெல்ல முடியாது. ஆனால் அவன் வந்து ஆக்ரோஷமாக போரிடும் பொழுது பீஷ்மரே வந்து இறக்கலான்னு முடிவுக்கு வருவார் அப்படின்னு நினைக்கிறார். இப்போ அர்ஜுனன் சரியாக போரிட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் கிருஷ்ணர் வந்து அவனை வந்து தூண்டுறதுக்காக தான் அப்படி செய்கிறார். போய் பீஷ்மரை நான் கொல்ல போகிறேன்ட்டு போனால் தான் இவன் வந்து ஆக்ரோஷமாக போரிடுவான் அப்படிங்கிற அதுக்காக தான் அந்த மாதிரி செய்கிறார். அவருக்கு வந்து பீஷ்மர் மேலே தனிப்பட்ட கோபம்லாம் எதுவும் கிடையாது. பீஷ்மர் மேலே அவருக்கு மிகப்பெரிய மரியாதையெல்லாம் உண்டு. அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, பீஷ்மர் வந்து ஹஸ்தினாபுரத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற அதே ஒன்றையே மனதில் வைத்துக்கொண்டு அங்கே நடந்த அனைத்து அநீதிகளையும் தாங்கி கொண்டார். அவர் நினைத்திருந்தால் சூதாட்டத்தை தடுத்திருக்கலாம், திரௌபதி துகில் இருப்பதை தடுத்திருக்கலாம். ஏன்னா அவர் தானே மூத்தவர், அவர் வெல்லக்கூடியவங்க யாருமே கிடையாது. அவர் அதை செய்யவில்லை. அவர் வந்து அந்த ஹஸ்தினாபுரத்திற்கு சபதம் செய்திருக்கின்றார். ஹஸ்தினாபுரத்தை நான் காப்பேன்னு சபதம் செய்திருக்கின்றார். அந்த சபதத்தின் காரணமாக அங்கே நடந்த அனைத்து அநீதிகளையும் கூட அவர் வந்து தட்டி கேட்காமல் விட்டுவிட்டார் அப்படிங்கிறது கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அது வந்து தவறு. பீஷ்மர் கண்டிப்பாக அதை கேட்டிருக்கணும், கேட்காம விட்டார், அதை தடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருக்கு வந்து சொல்கிறார். கிருஷ்ணர் அதையும் நாம் வந்து சொல்கிறார். அதுதான் காரணம். இதுவரை குருஷேத்திர போரில் முதல் 10 நாட்கள் போர் எவ்வாறு நடந்தது என்பதையும் பீஷ்மர் எவ்வாறு அன்பு படுக்கையில் வீழ்ந்தார் என்பதையும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அதுவரை ESCC டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. நன்றி. திரௌபதி சபதம் நிறைவேற நடந்த மாபெரும் போர், பூமி அதிர சங்கு முழங்க முரசு கொட்ட நடந்த மாபெரும் போர், கிருஷ்ணர் நடத்திய மாபெரும் போர், தாண்டிப்பத்தின் சத்தம் விண்ணை பிளந்த மாபெரும் போர், பதுங்கிய கோபம் எழுந்தது நீதி ஒரு நெருப்பாறு, வீரம் தன்முக காட்டி வானம் வரை சென்றது. பூமி நடுங்கும் உயர் முழங்கும் குருசேத்திரமாபெரும் பிரம்மாஸ்திரம் விண்ணில் பறந்த மாபெரும் போர், அம்பின் முனை அக்னி போல எதிரை துளைத்த மாபெரும் போர், அபிமன்யுவின் வீரம் வெளிப்பட்ட மாபெரும் போர், இளமை கூட அஞ்சாமல் நின்று புகழை எழுதிய மாபெரும் போர், விழுந்தும் எழும் நெஞ்சம் விடியலை தேடியது, மண்ணில் பறிந்த பாதங்கள் வரலாறு ஆனது. குருசேத்திர மாபெரும் போர்,
காட்சி